ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான வீட்டில் இருக்க பொருளை வச்சேவும் ஸ்வீட் செய்ய போகிறோம். ஆமாங்க, ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட்டு, நல்ல சாஃப்டாக, நல்ல இனிப்பாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வெல்லம் அளக்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கணும். இதுலேயே 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், கரையிற வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணியாக. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம வெல்லம் அளந்த அதே கப்லேயே 1 கப் பொரிகடலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொரிகடலை நல்லா சூடானா போதும், அப்போ தான் அது பச்சை வாசனை போகும். பொரிகடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சி ஜாருக்கு இந்த பொரிகடலையை மாற்றிருக்கேன். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம வெல்லம் அளந்த கப்லேயே ஒரு 1/4 கப் நெய்யும் மீதி உள்ள ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பொரிகடலை மாவை இதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மீதி வெல்லத்தையும் கலந்துக்கலாம். இந்த வெல்லமும் பொரிகடலையும் சேர்ந்து கெட்டியாகும், பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் கிளறிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கெட்டியாகும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம கிளற வரைக்கும் கெட்டியாகும். இந்த மாதிரி சட்டியிலேயே ஒட்டாமல் நல்லா இந்த பதத்துக்கு வர வரைக்கும் கிளறிக்கலாம். இதில் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கலர் பொடியும் போட்டுக்கலாம். ஆனால் கலர் சேர்க்கலை. ஏன்னா எனக்கு வெல்லமே நல்ல கலரை கொடுத்துருக்கனால நான் கலர் சேர்க்கலை.
சட்டியிலே ஒட்டாம நல்லா கிளறியாச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது சூடாக இருக்கும் போதே நமக்கு ஒரு கரண்டியில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா அழகாக உருண்டு திரண்டு வரும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.